என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பன் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு கொடுப்பதற்காக இங்கு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ கேட்ட வாழ்க்கையை நான் உனக்கு தருவதற்கு தயாராகவும் இருக்கின்றேன். ஆனால் அதற்கு எனக்கு நீ இந்த 2 பொருட்களையும் தட்சணையாக கொடுக்க வேண்டும். எந்த தெய்வம் நமக்கு வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு 2 பொருட்களை தட்சணையாக கேட்கின்றது? நம் கருப்பண்ண சாமியா நம்மிடத்தில் கேட்கின்றார்? யாருமே இதுபோன்று கேட்பதில்லையே. இவர் மட்டும் எதற்காக நம்மிடத்தில் இதுபோன்று கேட்கின்றார் என்று என் பிள்ளையே நீ நினைக்கலாம். என் தங்கமே, உன் அப்பனை பற்றி உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? இந்த கருப்பன் எப்பேற்பட்டவன் என்பது உனக்கு புரியும் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளையே, இந்த அப்பனை தவறாக நினைத்து விடலாமா? அப்படி உன் அப்பன் உன்னிடத்தில் என்ன கேட்டுவிடப் போகின்றேன்? பொறுத்திருந்து கேள். அப்பன் யாரென்று உனக்கு தெரியும். என் தங்கமே, என்னை நன்கு புரிந்து கொண்ட பிள்ளைகள் சற்றென்று நான் என்ன கேட்க வந்தேன் என்பதை தெரிந்து கொண்டிருப்பார்கள். இன்னமும் இந்த கருப்பனின் மனநிலை புரியாதவர்கள் சற்று கலங்கித்தான் போய்விடுவார்கள். அப்பன் பெரிதாக எதையோ கேட்டு விடுவாரோ, நமக்கு வேறு நம் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற வேண்டுமே என்று யோசிப்பார்கள். என் தங்கமே, எதையுமே கேட்பதற்கு முன்பு ஒரு முடிவினை நீயும் எடுத்து விடாதே. எந்த விஷயம் எதுவாக இருக்கும் என்பதனை உன்னால் ஒரு நாளும் முன்கூட்டியே கணித்துவிட முடியாது. இப்படி இருக்கலாம் என்று யோசிக்கலாமே தவிர இப்படித்தான் இருக்கும் என்று ஒரு நாளும் உன்னில் நிர்ணயித்து விட முடியாது. அதனால் உன் அப்பன் கருப்பண்ணசாமி சொல்கின்ற விஷயங்களை கவனமாக கேட்டு அதன் பிறகு நீ எந்த ஒரு முடிவையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த கருப்பன் இன்று உன்னை தேடி வந்ததற்கு முக்கியமான காரணம் ஒன்று இருக்கின்றது. அது என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு அதிமுக்கியமான விஷயம் ஒன்று நிறைவேற காத்து கொண்டிருக்கிறது. நீ கேட்ட அந்த விஷயத்தை உனக்கு நிறைவேற்றி கொடுக்க இந்த அப்பன் நான் உன்னிடத்தில் வந்திருக்கின்றேன். அதனால் என் தங்க பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இருக்கப் போகின்ற கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகின்றது என்பதை முதலில் நீ உணர்ந்து கொண்டால் போதும். எல்லா சூழ்நிலைகளும் உன்னை கடந்து போக போகின்றது. என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஆட்டி படைத்த பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வரப்போகின்றது. என் தங்கமே, நீ விரும்பிய வாழ்க்கை உன் கைகளில் கிடைக்கப் போகின்றது என்பதை நீ மறந்து விடாதே. நீ ஆசைப்பட்ட விஷயம் உன்னை வந்து சேரப்போகின்றது. என் பிள்ளை, எந்த ஒரு வேண்டுதலை மனதில் நினைத்தாயோ, எந்த ஒரு விஷயத்தை இந்த அப்பன் கொடுப்பான் என்று கனவு கண்டாயோ, அதையே உனக்கு நனவாக்கி தர உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, சோதனைகள் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கிறது என்பதற்காக எல்லா விஷயங்களில் இருந்தும் நீ ஒருபொழுதும் பின்வாங்கிவிடக்கூடாது. எல்லா சோதனைகளையும் தெய்வம் ஒரு நாள் உனக்கு தீர்த்து கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு அதை நீ செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக உனக்கான வெற்றி ஒரு நாள் உன்னை வந்து சேரும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, கஷ்டத்தை அதிகமாக சந்தித்து விட்டோமே என்று அழுவாதே. உன்னுடைய அழுகை அந்த கஷ்டத்தை ஒருபோதும் தீர்ப்பது கிடையாது. மேலும் மேலும் கஷ்டத்தை தான் அதிகரிக்குமே தவிர ஒரு நாளும் உன் கஷ்டத்தை அது முடித்து விடுவது இல்லை. என் பிள்ளையே, அதனால் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களின் மீது உன்னுடைய மனநிலையை குறைத்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் சிந்தித்து உன்னை நீயே குழப்பிக்கொண்டு கஷ்டப்படுத்தி கொள்ளக்கூடாது. நடப்பது எல்லாம் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். நீ ஆசைப்பட்ட அத்தனையும் உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் வந்து உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்க இப்பொழுது துணிந்து விட்டேன். என் பிள்ளையை காக்க வைத்தது எல்லாம் போதும். இனியும் என் குழந்தை ஆசைப்பட்டதை உன்னுடைய வாழ்க்கையில் கொடுக்கவில்லை என்றால்
நீ மேலும் மேலும் வேதனைப்படத்தான் செய்வாய். உன்னுடைய கண்ணீரை நான் மீண்டும் மீண்டும் காண வேண்டியதாக இருக்கிறது. அதனால்தான் என் பிள்ளைக்கு உடனடியாக இதனை நிறைவேற்றி கொடுத்து விட வேண்டும் என்று இந்த கருப்பன் இன்று வந்திருக்கின்றேன். என் தங்கமே, சந்தோஷமான மனநிலையோடு அப்பன் கேட்கப் போவது என்ன என்பதை தெரிந்து கொள். அப்பன் கேட்கப் போவது என்ன என்று கேட்டு தெரிந்து கொள். தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே நீயாக கற்பனை செய்து விடாதே. என்னுடைய ஆசை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? இந்த கருப்பனுக்கு என்ன வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? தெரிந்து கொள்ளாமல் எந்த ஒரு முடிவுகளையும் நீயாக எடுத்து விடாதே. என் தங்கமே, அப்பனின் ஆசைகளை நிறைவேற்ற வேண்டியது ஒரு பிள்ளையின் கடமை அல்லவா? ஒரு பிள்ளையின் ஆசையை நிறைவேற்ற வேண்டியது இந்த அப்பனின் கடமை அல்லவா? அதைத்தான் இப்பொழுது நான் செய்ய வந்து விட்டேன். என் பிள்ளையே, நீயும் என் வாக்கினை கேட்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நான் உன் மனதில் இருக்கின்ற எண்ணத்தை தெளிவாக சொல்லிவிட்டேன். நீ என்ன நினைத்து வேதனைப்படுகின்றாய், எதற்காக காயப்படுகின்றாய் என்று இவை எல்லாவற்றையும் கடந்து வரக்கூடிய வழிகளையும் நான் உனக்கு காண்பித்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். வலிகளும் வேதனைகளும் கடந்துதான் என் பிள்ளையே நீ நன்றாக வாழத்தான் போகின்றாய். எல்லா கஷ்டங்களையும் கடந்து நீ இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து விடத்தான் போகின்றாய். எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு வேதனைகளை மட்டும்தான் கொடுக்கும் என்று நீ நினைக்காமல் இனி உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நீ எண்ணிக்கொண்டு இந்த கருப்பனுக்கு நீ தர வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த அப்பன் உன்னிடத்தில் என்ன கேட்கப் போகின்றேன் தெரியுமா? என் தங்கமே, இந்த கருப்பனுக்கு உன்னுடைய நம்பிக்கையையும் உன்னுடைய அன்பையும் நீ பரிசாக கொடுக்க வேண்டும். இந்த அப்பனை உன் அருகில் வர வைக்கும். நீ வேண்டியதையெல்லாம் கொடுக்க வைக்கும். உன்னுடைய அன்பானது இந்த அப்பனை சிலிர்க்க வைப்பது மட்டுமல்லாமல் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நிரந்தரமாக என்னை அமர வைத்து விடும் என்பதுதான். இந்த உண்மையை நீ முழுவதுமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பனை நிரந்தரமாக வைத்துக்கொள்வதும் விட்டுவிடுவதும் உன்னுடைய கைகளில் தான் இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. நமக்கு எப்பொழுதும் நம் தெய்வம் காவல் நிற்கும். நம் கருப்பன் நம் வாழ்க்கையை நமக்கு நல்லபடியாக மீட்டு கொடுப்பான் என்று நீ உனக்குள் வைத்திருக்கின்ற உன்னுடைய நம்பிக்கைக்கு நிச்சயமாக என்னிடத்திலிருந்து உனக்கு பரிசு கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, அப்பனின் அன்பு உனக்கு முழுமையாக கிடைத்து விட்டது என்றால் உனக்கு வேறு எந்த பயமும் தேவை கிடையாது. என் தங்கமே, உன் மீது நான் நிறைய நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். எப்பொழுதுமே என் பிள்ளை என் வார்த்தைகளை மீறி செல்ல மாட்டாய் என்று, என் வாக்கினை தாண்டி நீ எந்த ஒரு தவறுகளையும் உன் வாழ்க்கையில் செய்துவிட மாட்டாய் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இதே நம்பிக்கையோடு நீயும் அப்பன் நமக்கு அனைத்தையும் தருவான் என்ற எண்ணத்தோடு என்னுடைய வாக்கினை கேட்டு முடித்திருப்பாயானால் நிச்சயமாக உன்னுடைய அத்தனை வேண்டுதல்களும் நிறைவேறிவிடும். நான் இதை கொடுத்தால் இதை தருவேன் என்று சொன்னபோது அப்பன் பொன்னை கேட்பானோ, பொருளை கேட்பானோ, நம் இல்லத்தில் இருக்கின்ற சொத்தை கேட்டு விடுவானோ என்றெல்லாம் பயந்த பிள்ளைகளுக்கு சொல்கின்றேன். நான் எப்பொழுதும் என் குழந்தைகளிடத்தில் இதை செய்தால்தான் நான் உனக்கு அதை தருவேன் என்று சொன்னது கிடையாது. அப்படி யாரேனும் உன்னிடத்தில் சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் உண்மையானவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தன் பிள்ளையினுடைய கஷ்டத்தை புரிந்தவன்தான் கடவுள். தன் குழந்தைகள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு நல்ல வாக்கினை கொடுப்பவன்தான் கடவுள். அப்படி இருக்கும் பொழுது நான் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு கஷ்டத்தை தந்து விடுவேனா என்ன? உன்னால் முடியாத விஷயங்களை நான் செய்யச் சொல்லி விடுவேனா என்ன? ஒருபொழுதும் சொல்ல மாட்டேன். நீ என் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன். இந்த கருப்பன் எப்பொழுதும் உன்னோடு இருக்கும் வரை எதை பற்றிய கவலையும் உனக்கு தேவையில்லை. இந்த அப்பனின் அன்பு உன் வாழ்க்கையில் என்றும் நிலை பெற்று இருக்கும்.
அதுவரை யாருக்கும் நீ அஞ்ச வேண்டிய அவசியமும் உனக்கு இல்லை. யாரை நம்பியும் ஏமாந்து போக வேண்டிய கட்டாயமும் உனக்கு இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் நீ மனதில் வைத்து கொண்டு இன்று அப்பன் சொன்ன அந்த வார்த்தைகளை நெஞ்சில் நிறுத்தி கருப்பனை எப்பொழுது நினைத்தாலும் நம்பிக்கையோடும் உன் மனதிற்குள் உண்மையான அன்போடும் என்னை நினைத்தாயானால் நிச்சயமாக நீ கூப்பிட்ட குரலுக்கு நான் ஓடோடி வருவேன் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். உனக்கு என்றென்றைக்கும் நான் காவலாக நிற்கிறேன் என்பதையும் நீ மறந்து விடாதே. என் தங்கமே, நான் உன் இல்லத்தில் இருக்கும் வரை யாராலும் இனி உன்னை அசைத்து பார்க்க முடியாது. நான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கும் வரை யாரும் அருகில் நெருங்கிவிட முடியாது. அப்படி ஒருவர் நினைத்து விட்டார் என்றால் அவர்களுக்கு இந்த கருப்பனின் கைகளில் இருந்து தண்டனை என்பது நிச்சயமாக உண்டு என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.